பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஜிலேபி கொண்டைங்கி ஜிலேபி எவ்வளோ பட்டையாக இருக்குது. கீழே பாருங்கள், இன்னமும் உயிரோடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டையாக இருக்குது. நல்லா பட்டை ஜிலேபிடா பாருங்கள். கையில் இது ஃபோனில் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசு இது. பாருங்க காலேட்ரா பாருங்க. நம்ம இது க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம். க்ளீன் பண்ணட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியாக உட்காந்து நல்ல ஜிலேபி மீனை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க. நாட்டு ஜிலேபி நாட்டு ஜிலேபி போட்டதுக்கு அப்புறம் கூட குடிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அரிய, அக்கா உரிய, நீ தின்ன. எஸ் பாருங்க எப்படி தோலை உரிக்கிறாங்கன்னு. அந்த கழுத்துக்காக இருக்க தோலை பிடிச்சி ஒரு இழுத்தோம்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஜிலேபி மீனை உரிக்கிற மெத்தட் பாருங்க. நம்ம விரால் எடுப்போம் எவ்வளோ சீக்கிரமாக. பெறால்லாம் எடுக்க தேவையில்ல, நம்ம உரிக்கிறதுனால பெறால் கூட எடுக்க தேவையில்ல. அப்படியே நம்ம தோலை பிடிச்சி வலிச்சோம்னா அந்த பெறாலோடு சேர்த்து தான் வந்துட போகுது. இது கறி இல்லையாம்மா? சோ இது அரிய எங்களை இங்கே கொஞ்சம் விட்டுருப்போம் பாரு. அது எலும்பு டைட்டாகிறதுனால அது மட்டும் ஒன்றும் வராது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழை வைக்கல, உங்களால் க்ளீன் பண்ண முடியலையா? அதனால என் தாயாரை அமர வைத்து க்ளீன் பண்ண வைத்துள்ளோம் பாருங்க. இது எல்லாமே இப்போ உரிக்க வேண்டிய மீன். நாங்கள் வந்து இதை வறுவல் செய்ய போகிறோம். இன்னைக்கு சண்டே ஒரு புடி. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனையுமே நம்ம உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு இன்னைக்கு வறுத்து எடுத்துட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுக்கிற வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் சொல்லுங்கள்.